அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றதை தொடர்ந்து பல தர மாற்றங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் நாங்கள் பார்க்குற இந்த வாகனங்கள் அனைத்துமே கடந்த கால ஆட்சியில் அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள், அங்கிருந்த அதாவது உத்தியோகஸ்தர்கள், ஏராளமானவர்கள் ஒவ்வொருத்தரும் பாவித்த வாகனங்கள் இவை. கடந்த கால ஆட்சியின் போது இது எத்தனை வருட காலம் பாவிக்கப்பட்ட வாகனங்கள் அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த வாகனங்கள் எல்லாமே இப்பொழுது அனாதரவாக காலிமுகத்திடலில் இருக்கிற வாகன தரிப்பிடத்தில் கொண்டு விடப்பட்ட இருக்கிறது. யார் இதை பாவிச்சாங்க, எந்த வருஷத்தில் இருந்து பாவிக்கப்பட்டது அப்படின்ற எந்த ஒரு தகவலும் இல்லாமல், எந்த ஒரு உத்தியோகபூர்வமான கையெழுப்புகளும் இல்லாமல் தன்னிச்சையாக கொண்டு வந்தவர்கள் இந்த வாகனத்தை இந்த தரிப்பிடங்களில் பார்க் பண்ணி விட்டு சென்றிருக்காங்க. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவிலான ஊழலுக்கு எதிரான அரசாங்கமாக அமையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் வாக்களித்த நிலையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான சம்பவங்கள் இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது.